மை டியர் aspirants டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டைபிஸ்ட் கவுன்சிலிங் 3 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 நாள் என்ன நடந்துச்சு, இப்போ எவ்வளோ வேகன்சி இருக்குது, அந்த 3 நாள் எந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரால் வியூ என்ன அப்படின்னு சொன்னால் 1673 போஸ்டிங் வந்து டைபிஸ்ட்டில் வந்து இப்போது கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. அதில் 1394 போஸ்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 83%. ஓகே, ஸோ இப்போ இருக்கிறது 279 தான். இதில் மேக்ஸிமம் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இது பார்க்காதவங்களுக்கான பதிவு என்ன அப்படின்னு சொன்னால் டெஸ்டிட் உமன், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த மாதிரி கேட்டகரியில் தான் ஜென்ரல், பிசி, எம்பிசி, எஸ்சி வரையுமே கூட அவ்வளோதான் இருக்குது. இந்த பிசிஎம்மும் எஸ்டி மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ செக்ரட்டரியேட் சர்வீஸ் 3 டைப் ஆஃப் கொடுத்துருந்தாங்க. ஓகே, செக்ரட்டரியேட் சர்வீஸ் ஒன்று, ஜுடிஷியரி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் செக்ரட்டரியேட் சர்வீஸில் பார்த்தா டே 1ல் வந்து 564 ஃபில் ஆச்சு, 646 அவைலபிளில் இருந்துச்சு. டே 2ல் 878 டோட்டலாக ஃபில் ஆனது. ஓகே, 332 இருந்துச்சு. இப்போ எண்ட் ஆஃப் டே 3ல் 1021 ஃபில் ஆகிருக்கு, 189 இப்போது கடைசியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதிகமாக போஸ்டிங் இருந்தது இதில் தான், செக்ரட்டரியேட் போஸ்டிங் தான் அதிகமாக மூவ் ஆச்சு. ஜுடிஷியரியும் அடுத்தது டாக்டர் எம்ஜிஆரும் லாஸ்ட்டாக தான், இதில் இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அதில் மூவ் ஆச்சு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் டே 1ல் கிட்டத்தட்ட 47% ஃபில் ஆச்சு செக்ரட்டரியேட் சர்வீஸில். டே 2ல் 73% ஃபில் ஆயிடுச்சு. டே 3ல் 84% இப்போ வரையும் ஃபில் ஆகிருக்கு. ஓகே, மீதி இருக்கிற 16% வந்து என்னென்ன கம்யூனிட்டிஸுங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் வந்து பிடபிள்யூடி, எக்ஸோவிஸ்மேன், அதுக்கப்புறம் வந்து டிடபிள்யூ இதில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜுடிஷியரி இது எதுக்காக இந்த மேக்ஸிமம் இதை கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஓவரால் வியூ, நெக்ஸ்ட் இதுக்கு எது எது பெட்டராக இருக்குது, எல்லோரும் எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஓகேவா? ஸோ ஜுடிஷியரி வந்து டே 1ல் பெருசாக எதுவுமே போகல பாருங்கள். 401 போஸ்டிங்கில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் அவ்வளோதான் மூவ் ஆச்சு. 5 வேக்கன்சி தான் ஃபில் ஆச்சு, 396 அப்படியே இருந்துச்சு. டே 2ல் கிட்டத்தட்ட 50% ஃபில் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா செக்ரட்டரியேட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எடுத்துட்டாங்க. ஸோ முடிகிற டைம் அப்படிங்கிறதுனால இதுலையும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது மூவ் ஆச்சு. ஓகே, மினிஸ்ட்ரியில் டே 3ல் கிட்டத்தட்ட 80% சீட், 322 ஃபில் ஆயிடுச்சு, 79 இப்போது அவைலபிளில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜுடிஷியல் சர்வீஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது ஃபஸ்ட் நாள் 5, 2வது நாள் வந்து 199, 3வது நாள் 118. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மொத்தமே 62 போஸ்டிங் தான், கம்மியான போஸ்டிங் தான் இருந்துச்சு. அதில் வந்து 2 இது ஃபில் பண்ணாங்க, ஒன்று டைபிஸ்ட் அண்ட் அசிஸ்டண்ட். ஓகேவா? பட் 2க்குமே வந்து டைப்பிங் தெரிஞ்சு நீங்கள் டைபிஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். பட் ஆனால் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஒன்று அசிஸ்டண்ட்டு, இன்னொன்று வந்து டைபிஸ்ட்டுங்கிற. ஸோ அதில் 62 போஸ்டிங் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ 60 ஃபில் ஆயிருச்சு. மீதி ஃபஸ்ட் டே 1ல் ஓகே, டே 1ல் 2 ஃபில் ஆச்சு, 60 இருந்துச்சு. டே 2ல் 40 ஃபில்ல 22 இருந்துச்சு. டே 3ல் கடைசியாக 51 ஃபில் ஆச்சு. இப்போ கரண்ட்டில் 11 அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் டே 1ல் கிட்டத்தட்ட ஜுடிஷியரி, மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரெண்டுமே டே 1ல் எதுவுமே மூவ் ஆகலை. டே 2ல் அதில் முடியதான் செக்ரட்டரியேட்டில் முடியதான் மீதி 2லையும் மூவ் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஓவராலாக டே 1ல் 571 ஃபில், அதாவது 34% ஆஃப் சீட்டு கிட்டத்தட்ட டே 1லே போயிடுச்சு. அடுத்த நாள் 2வது நாள் வந்து 551, 3வது நாள் வந்து 272 சீட்டு போயிருக்குது. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் வந்து ஒவ்வொரு இதுலேயும் எப்படி மூவ் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் எவ்வளோ அவைலபிள் இருக்குது, எந்தெந்த கம்யூனிட்டியில் இருக்குது, அந்த கம்யூனிட்டியில் என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத டே 3யோட எண்ட் ரிப்போர்ட்டை இப்போது செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்படி செக் பண்ணோன்னா ஃபைன். இது வந்து ஓவரால் சம்மரி என்னது அப்படிங்கிறது இருக்கும். இது ஏற்கனவே நம்ம பார்த்தது எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்குது. 1210ல் லெஜிஸ்லேட்டிவ், மினிஸ்ட்ரியல், ஓகே, செக்ரட்டரியேட் 564 டே 1, ஓகே, 564 டே 1, எஸ். அதுக்கப்புறம் 878 2வது நாள் முடிவில் 878, 3வது நாள் முடிவில் 1021 செக்ரட்டரியேட்டில். அதே மாதிரி ஜுடிஷியரில் ஃபஸ்ட் நாளில் 5, 2வது நாள் முடிவில் 204, அதாவது 199 போஸ்டிங் ஃபில் ஆகிருக்கு. 3வது நாள் முடிவில் 322, ஸோ 79 கையில் இருக்குது. டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அதே மாதிரி 62, இப்போ கடைசியாக இருக்கிறது வந்து 11 எண்ட் ஆஃப் த 3rd டேயில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இப்போ எது இதில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, செக்ரட்டரியேட்டில் இருக்கா, அதாவது சப் கேட்டகரி வைஸ் பார்க்குறோம். இதை ஜென்ரலாக கம்யூனிட்டி அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட டேபிள் எடுத்து பார்த்துருந்தீங்க, அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 டேபிள் இருக்கும். அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஓகேவா? ஏன்னா இதை பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எது
ஜீரோங்கிறத பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ ஜீரோ ஆனதை மட்டும் இங்கே ஃபில்டர் பண்ணுறோம். என்னென்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம். பிசியில் பிசி ஜென்ரல், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி உமன் பிஎஸ்டிஎம். எம்பிசிலையும் அதே மாதிரி ஜென்ரல். ஓகே, ஸோ லைனாக நான் பார்த்துட்டே வாங்க, இது எல்லாமே ஜீரோ ஆனது. ஓகேவா? ஸோ எங்கெங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம். அடுத்தது ஜென்ரல் பிசியில் ஜென்ரல், அதுவும் ஜீரோ ஆயிடுச்சு. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் ஜீரோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிசி உமன், அதுவும் ஜீரோ ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிசி உமன் பிஎஸ்டிஎம், ஓகே, அதுவும் ஜீரோ ஆயிடுச்சு. எம்பிசிலையும் ஜீரோ ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எம்பிசி ஜென்ரலில் ஜீரோ ஆயிடுச்சு, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஜீரோ ஆயிடுச்சு, எம்பிசி உமன் ஜீரோ ஆயிடுச்சு, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம். அதே மாதிரி எஸ்சிலையும் ஜென்ரலும், எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம். ஓகே, எல்லாமே ஜீரோ இதில் நம்ம ஷோ பண்ணியிருக்காது. அது மோஸ்ட் ஆஃப் த கேட்டகரியில் ஜென்ரல். ஓகேவா? ஸோ ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் எல்லாத்துலேயும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஜீரோ இருக்கிறத ஃபில்டர் பண்ணியாச்சு. அடுத்து இதில் ஒரு வியூ பண்ணுறதுக்கு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா தான் நம்மளுக்கு மேலே அந்த இது தெரியும். ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா எது இதில் சீட் இருக்குது அப்படிங்கிறத, அதான் ஜீரோ. ஓகே, ஸோ இந்த இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் இருக்கிறது ஃபஸ்ட் இருக்கிறது செக்ரட்டரியேட்டில் ஒவ்வொரு சப் கேட்டகரிக்கும் எத்தனை போஸ்டிங் இருந்துச்சு. ஓகேவா? அதில் எத்தனை ஃபில் ஆகிருக்கு, அதாவது டி காலமில் வந்து எத்தனை ஃபில் ஆகிருக்கு, இயில் வந்து எத்தனை அவைலபிளில் இருக்குது செக்ரட்டரியேட்டில். அதுமாதிரி ஜுடிஷியரி எஃப்ல வந்து ஜுடிஷியரி டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சு இந்த பர்டிகுலர் சப் கேட்டகரி இங்கே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்னால் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி அதில் இப்போது அவைலபிள் எவ்வளோ இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே இந்த கம்யூனிட்டி வைஸ் இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் போட்டிருக்கிறது வந்து இன்றைக்கி டே 3யோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து டே 1ல் டே 2லங்கிறது கிடையாது. இப்போது எவ்வளோ இருக்குது. ஓகேவா? இப்போ எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, இப்போ எவ்வளோ அவைலபிள் இருக்குது, இதுதான் இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். மூணாவது இந்த கலரில் இருக்கிறது வந்து கிரே கலரில் இருக்கிறது டாக்டர் எம்ஜிஆர் டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறது ஐ காலம். ஜேயில் வந்து எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு டோட்டலாக, இப்போது எவ்வளோ அவைலபிளில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் 3 காலம் வந்து எல்லாத்தையும் அதில் இருக்க டோட்டலாக 3ஐயும் சம் பண்ணி இங்கே போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்று வந்து ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன், ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 24 3லையும் சேர்த்து 24 அப்படியே இருக்குது. ஓகேவா? ஜென்ரல் எக்ஸ் எதுவுமே இன்னும் போகலை. மேபி 1 or 2 போயிருந்துச்சுன்னா அது வந்து இவ்வளோ நாள் எடுக்கலை. ஓகே, ஜென்ரல்லே இன்னும் அவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில் போயிருக்கலாம். ஓகேவா? ஜென்ரல் ஈவன் தான் அவங்க எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாலும் நல்ல மார்க் எடுத்துருக்கிறாங்க, டாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரல்லையும் போகலாம், ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லையும் போகலாம். ஓகேவா? இல்லைன்னா அந்த கம்யூனிட்டியோட ரிசர்வேஷன் பிசி ஜென்ரலில் போகலாம், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் போகலாம், எம்பிசி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஓகே, ஸோ இது ஃபில் ஆகிருந்துச்சுன்னா தான் ஜென்ரலில் ஃபில் ஆனால் தான் அவங்களோட கம்யூனிட்டியில் போகும். ஸோ மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் ஜென்ரல்லே ஃபில் ஆகலை அப்படிங்கிறப்போ நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்ப்போம். அடுத்து வந்து ஜென்ரல் ஜி பிளைண்டு 2 இருந்தது அப்படியே இருக்குது. ஆர்த்தோலையும் 2 இருக்குது. ஜென்ரலில் மல்டி டிசபிலிட்டி முல்டா அப்படிங்கிறது மல்டி டிசபிலிட்டி 5 இருந்தால் 5 அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஜிடிடிடபிள்யூ ஓகேவா? ஜென்ரலில் டெஸ்டியூட் விடோ அவங்களுக்கு 10 இருக்கிறது அப்படியே இருக்குது. அவங்களுக்கு ஜென்ரல் விடோ அதாவது டெஸ்டியூட் விடோ பிஎஸ்டிஎம் அதில் 3க்கு 3 அப்படியே இருக்குது. விமன் ஜென்ரலில் 5 அப்படியே இருக்குது. விமன் மல்டி டிசபிலிட்டி 1 அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ஓவராலாக அவைலபிள் கேட்டகரி இன் ஜென்ரல். ஓகேவா? ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பிசி இல்லாமல் ஓகே, ஸோ ஒரு 59 ஜென்ரல் அவைலபிள் இருக்குது. பட் எல்லாமே வந்து என்னென்னா மேஜர் கேட்டகரிஸில் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி, அதுக்கப்புறம் டிடபிள்யூ இதில் மட்டும் தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிசி பார்த்தோன்னா பிசிலையும் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கே வந்து இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறோம். இங்கே என் காலம்லாம் ஃபில்டர் பண்ணியிருக்க பாருங்கள். எது அவைலபிலிட்டி இருக்கோ அதனால் தான் மற்ற கம்யூனிட்டி அதாவது முடிஞ்சு போனது எதுவும் வரல. பிசி ஜென்ரல், பிசி உமன் எது அவைலபிள் இருக்கோ அது மட்டும் தான் அங்கே வரும். பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 17 அப்படியே இருக்குது. பிசி ஜென்ரல் பிளைண்டில் வந்து 4 அப்படியே இருக்குது. பிசி ஜென்ரல் ஆர்த்தோ ஓகேவா? ஜென்ரல் ஆர்த்தோவில் 3ல் 2 ஃபில் ஆயிடுச்சு, 1 இருக்குது. ஓகேவா? ஜென்ரல் ஆர்த்தோ ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து ஃபில் ஆனதே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பிசி ஜென்ரல் டெஃப்பில் வந்து 2 இருக்குது. மல்டி டிசபிலிட்டி 21 9 ஓகே 30 மொத்தம் 30ல் அப்படியே இருக்குது. ஸோ இது வேணால் ஸ்க்ரால் பண்ணுறத அப்படியே ஸ்டாப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க பாஸ் பண்ணி.
என்னென்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக செக்ரட்டரியேட் ஜுடிஷியல் எம்ஜிஆரில் பார்க்கணும், இதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பிசி டிடபிள்யூவில் 11 இருக்குது. டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மில் வந்து 3 இருக்குது. பிசியில் மல்டி டிசபிலிட்டி 4 இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் அதில் உள்ளது. அடுத்தது எம்பிசி பார்த்தோம்னா எம்பிசி வந்து எடுத்ததுமே எக்ஸ் சர்வீஸ்மேன் தான் வழக்கம் போல். ஓகே, ஸோ 15 அப்படியே இருக்குது, எதுவுமே போகலை. எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது எம்பிசி பிளைண்ட்லேயும் 1 இருக்குது, எதுவும் போகலை. எம்பிசி ஆர்த்தோவில் வந்து 2ல் 1 ஃபில் ஆயிடுச்சு, 1 இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எம்பிசி ஜென்ரல் டெஃபில் வந்து 4 இருக்குது. மல்டி டிசபிலிட்டி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரலில் மல்டி டிசபிலிட்டி 4 இருக்குது. ஓகேவா? டெஃபில் 4, மல்டி டிசபிலிட்டி 4. அடுத்தது எம்பிசி டிசி டெஸ்டியூட் விடோ 6 இருக்குது, அப்படியே இருக்குது, எதுவுமே மூவ் ஆகலை. அடுத்தது 3 இருக்குது டெஸ்டியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில். ஓகேவா? ஸோ எம்பிசி டிசி விமன் ஆர்த்தோ அதில் வந்து 1 இருக்குது. ஓகேவா? ஸோ எம்பிசி டிசி மல்டி டிசபிலிட்டி விமன். ஓகே, ஸோ 2 இருக்குது, அப்படியே இருக்குது. அடுத்தது பிசிஎம். ஓகேவா? பிசிஎம்மில் மேக்ஸிமம் அதாவது ஜென்ரல் கேட்டகரிலாம் கூட இருக்குது. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் இன்றைக்கி அதாவது டே 3 ரிப்போர்ட்டில் இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. எம்பிசி பிசி ஜென்ரல் இதுலையும் கிடையாது. பிசிஎம்மில் பார்க்குறோம். ஸோ மொத்தம் செக்ரட்டரியேட்டில் 14 இருந்ததில் 10 ஃபில் ஆகிருக்கு, 4 அவைலபிளில் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜுடிஷியலில் 5 அப்படியே தான் இருக்குது. எம்ஜிஆரில் 2ல் 1 போயிருக்கு, 1 இருக்குது. ஸோ டோட்டலாக 21, ஃபில் ஆகிருக்கு 11, அவைலபிளில் 10 பிசிஎம் ஜென்ரலில். பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் கடைசியாக பார்த்தா 17 டோட்டலாக, அதில் 10 ஃபில் ஆயிடுச்சு, 7 அவைலபிளில் இருக்குது. ஓகேவா? பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் 2, பிசிஎம் ஜென்ரல் ஆர்த்தோ 2, பிசிஎம் ஜென்ரல் டெஃப் 1, பிசிஎம் விமன் 5. ஓகேவா? பிசிஎம் விமன் பிஎஸ்டிஎம் 4. அடுத்தது பிசிஎம் டெஸ்டியூட் விடோவில் 1. ஓகேவா? ஸோ எஸ்சிஏக்கு வந்து மேக்ஸிமம் இதில் எதுவுமே அதாவது செக்ரட்டரியேட்டில் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஜுடிஷியரியில் வந்து 4ல் 2. ஓகேவா? 4 இருந்துச்சு, 2 ஃபில் ஆயிடுச்சு, 2 இருக்குது. ஸோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ டோட்டலாக 19ல் 17 ஃபில் ஆயிடுச்சு, 2 இருக்குது. பிசிஎம் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 5ல் 4 ஃபில் ஆகிட்டு 1 இருக்குது. எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 3க்கு 3. ஓகேவா? அப்படியே இருக்குது, எதுவும் ஃபில் ஆகலை. எஸ்சிஏ ஜென்ரல் பிளைண்டில் 1க்கு 1. ஓகேவா? ஸோ அடுத்த எஸ்சிஏ விமனுக்கு வந்து 10ல் 7 போயிடுச்சு, 3 இருக்குது. ஸோ எதில் இருக்குன்னா செக்ரட்டரியேட்டில் 1 இருக்குது, ஜுடிஷியரியில் 2 இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் கிடையாது. ஓகே, ஸோ எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்மில் 9ல் 6 போயிடுச்சு, 3 இருக்குது. எதுலன்னா அதே தான், செக்ரட்டரியேட்டில் 1, இதில் 2, இதில் ஜுடிஷியரியில் 2. எஸ்சிஏ டெஸ்டியூட் விமன் பிஎஸ்டிஎம். ஓகே, எஸ்சிஏல டெஸ்டியூட் விமன் மட்டும் கிடையாது, தனியாக டெஸ்டியூட் விமன் வித் பிஎஸ்டிஎம் தான் இருக்குது. 1, அதுவும் செக்ரட்டரியேட்டில் அது அப்படியே தான் இருக்குது. ஓகே, எஸ்சியில் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 10 இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் வித் பிஎஸ்டிஎம் வந்து 4 இருக்குது. ஸோ 10, 4, 14. இந்த 14 எதுவுமே அதாவது டோட்டலே இவ்வளோ தான் இப்போ இருக்கிறது, அவ்வளோ தான், எதுவுமே ஃபில் ஆகலை. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பிளைண்ட். எஸ்சி ஜென்ரல் பிளைண்டில் 4, ஜென்ரல் ஆர்த்தோவில் 9, ஜென்ரல் டெஃபில் 1. ஸோ இந்த 14 சீட்டு அப்படியே தான் இருக்குது. எஸ்சியில் டிடபிள்யூவில் 3க்கு 3 அப்படியே இருக்குது. டிடபிள்யூ வித் பிஎஸ்டிஎம் 2க்கு 2 அப்படியே தான் இருக்குது, எதுவும் ஃபில் ஆகலை. எஸ்சி விமன் ஆர்த்தோவில் 1, விமன் மல்டி டிசபிலிட்டியில் 1 அப்படியே இருக்குது, எதுவுமே மூவ் ஆகலைங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசி எஸ்டி 3 நாள் முடிஞ்சிருச்சு, பட் இன்னும் 1 கூட போகலை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மேபி ஒரு சிலர் டாப்பில் வந்திருந்தாங்கன்னா, டாப் 31% வந்திருந்தாங்கன்னா ஜென்ரலில் உள்ளே போயிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அவங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படியே தான் இருக்குது. எஸ்டி ஜென்ரலுக்கு பாருங்கள், செக்ரட்டரியேட்டில் 14, ஜுடிஷியரில் 9, எம்ஜிஆரில் 1, 24 அப்படியே இருக்குது. அது மாதிரி எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 2 இதில் செக்ரட்டரியேட்டில் அப்படியே இருக்குது. மொத்தமாக அவ்வளோதான். எஸ்டி விமனுக்கும் 2 செக்ரட்டரியேட் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அந்த மாதிரி இதில். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஜுடிஷியரியோ எம்ஜிஆரோ எதுவும் கிடையாது. எஸ்டி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மும் 1. ஓகேவா? ஸோ 1 செக்ரட்டரியேட்டில் இருக்குது. ஸோ டோட்டலாக இதான் சம்மரி லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது. 1210, அதில் 1201 வந்து 1021 ஃபில் ஆகிடுச்சு செக்ரட்டரியேட்டில், 189 இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இதில் ஜுடிஷியரியில் 401ல் 322 ஃபில் ஆகிடுச்சு, 79 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து 62ல் 51 ஃபில் ஆகிடுச்சு,
11 இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக 279 எண்ட் ஆஃப் த டே 3ல் வந்து 279 இருக்குது இப்போது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்டேட்டுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.